போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கம்ப்ளைண்ட கொடுத்துட்றாங்க. வீட்ல யார் சொல்லியும் கேட்காத முத்து வந்துட்டு இது மட்டும்தான் தீர்வுன்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸும் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இதனால விசாரணை பண்றதுக்கு வீட்டுக்கும் வராங்க போலீஸ். முதல்ல இங்க வந்து மீனா கிட்டையும் வீட்ல இருக்க ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்றாங்க. இங்க வந்திருந்த போலீஸும் வீட்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போறாங்க. இது வீட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதை வந்து நாங்க கேமரா இருக்கு, வேற ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படின்றத வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பொறுமை காத்திருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுக்கான தீர்வு என்ன, இந்த குற்றவாளி யாருன்றதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாங்க. ஆனா இங்க பயந்து தெளிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும் அதே நேரம் மனோஜும். இப்ப போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் விஜயா கேக்குறாங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான சொல்லி சத்தம் போட எல்லாம் உங்களால தான், நம்ம குடும்ப மானமே போகுது, வீடு வரைக்கும் போலீஸை வர வச்சுட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க. எதுக்குமா, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, அப்போ தெரியாமலே போயிடுச்சுன்னா நீங்க மீனாவையும் மீனாவோட குடும்பத்தையும் தானே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் தேவையில்லை, எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி போலீஸ் கேஸ் மட்டும்தான், அதனால மட்டும்தான் முடியும்னு சொல்ல இதனால விஜய் ஆய் அடைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியல. நீ விடுறா முத்து, இவ எப்பயும் இப்படித்தானன்றது உனக்கு தெரியாதா, பாத்துக்கலாம், இங்க குற்றவாளி யாருன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தெரியும், யார் என்னென்ன பேசினாங்களோ அவங்க வாயை அடைக்க முடியும்னு சொல்றாங்க அண்ணாமலையும். இங்க விஜயா பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் ரோஹிணியும் மனோஜும் நம்ம இப்போ வேலைக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரினே ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. ஆனா இங்க மனோஜுக்கு அங்க ஷோரூம்ல உட்கார்ந்துருக்கவே முடியல. ரொம்ப பயம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டுபிடிச்சிருவாங்களா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பல குழப்பங்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அவங்க மொட்டை ஃப்ரெண்டு இங்க கடைக்கு வராங்க. கடைக்கு வர மொட்டை ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணுனா தப்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நீ எந்த கடையில கொண்டு நகையெல்லாம் கொடுத்து வித்துட்டு வந்தியோ அந்த கடையில போய் உண்மையை சொல்லு, இது மாதிரி வீட்டுல இருக்க நகையை தானே எடுத்துட்டு வந்த, அது திருட்டு நகையெல்லாம் கிடையாது, வேணா நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணிடா மனோஜ்னு சொல்லி இங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. சந்தோஷன்றவங்க மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பார் மனோஜ், நீ எந்த கடையில கொண்டு நகையெல்லாம் கொண்டு கொடுத்தியோ அந்த கடைக்கு திரும்ப போ, அந்த கடைக்கு போயிட்டு நான் வந்த மாதிரியும் நான் இங்க வந்து நகை கொடுத்த மாதிரியும் கட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா ஒருவேளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நான் வந்து நகையை கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது, என்னை இந்த விஷயத்துலேருந்து காப்பாத்துறது உங்களால மட்டும்தான் முடியும், அப்படி நீங்க எதுக்கும் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏய், என்கிட்ட இப்ப செய்யறதுக்கு எதுவுமே இல்லையாடான்னு சொல்ல, உங்ககிட்ட தான் இப்ப கையில 1,00,000 ரூபாய் இருக்குல்ல, அதனால அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய வாயை அடைக்க முடியும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜும், நீ சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல, நீ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா இது மட்டும்தான் வழி, ஏன்னா போலீஸ் வந்துட்டு எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க கண்டுபிடிக்காம இருக்க மாட்டாங்க, நீங்க தலையில குண்டு தூக்கி போடுறாங்க. இதை கேட்டதுமே மனோஜ் வந்துட்டா போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜும் வந்துட்டு நேரா அந்த கடைக்கு போறாங்க. கடைக்கு போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. என்னப்பா நீ, அப்போ நீ கொண்டு வந்ததெல்லாம் திருட்டு நகையா, இதுக்காக திருட்டு நகையெல்லாம் கொண்டு வர அப்படின்னு இங்க சத்தம் போடுறாங்க. இல்ல சார், திருட்டு நகையெல்லாம் இல்ல, வீட்டுல உள்ள நகை தானே சொல்ல, வீட்டுல உள்ள நகையா இருந்தாலும் வீட்டுல தானே நீ திருடி இருக்க போல அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அதெல்லாம் திருடுலாம் இல்ல, தெரியாம எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, எல்லாமே திருட்டு தான் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஒருவேளை போலீஸ் இந்த கடைக்கு தான் வந்து அடகு வச்சனும் இல்ல வித்தனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவங்க மீனாவோட கவரிங் நகையை வச்சு எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, அப்போ நான் இங்க கொண்டு வந்து வித்ததுக்கான ஆதாரம் எதுவுமே இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு அதை போலீஸ் கிட்ட கொடுத்துடாதீங்க, நான் வந்த அன்னைக்கு வித்த அன்னைக்கு இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இதனால எங்களுக்கு என்ன சார் யூஸ்ன்னு சொல்ல, சார் நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க மனோஜ் கையில இருக்கிறதே 1,00,000 தான் அப்படின்றதுனால அந்த 1,00,000 ரூபாய்க்குள்ள எவ்வளவு கேட்டாலும் நம்ம திரும்பி கொடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஒருவேளை வந்தாங்க அப்படின்னாலும் கூட நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. மனோஜுக்கு என்னைக்குமே இல்லாத முகத்துல சந்தோஷம் இருக்கு. என்ன மனோஜ் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி இங்க ரோஹிணி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னு சொல்லி புழுகி தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் வந்து மனோஜ்கிட்ட கேட்கறாங்க, என்னடா மனோஜ் என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லையே கடையிலன்னு சொல்ல, என்னை பார்த்தாலே தெரியலையம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, என்ன இவன் போலீஸு கேஸுன்னு இங்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவன் முகத்துல அது எதுவுமே கவலையே தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு விஜயா ஒரு சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மனோஜை கூப்பிட்டு தனியாவும் கேட்கறாங்க. மனோஜ் விஷயத்த சொல்ல, அப்படியா, உண்மையில எந்த பிரச்சனையும் வராதடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போலீஸ் இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப விசாரணை ஆரம்பிக்கிறவங்க இங்க முத்துட்ட சொல்றாங்க, இங்க நீங்க கொடுத்த கவரிங்
வளையல், கவரிங் நகை இது எல்லாத்தையுமே வச்சு இதே போல தங்க நகை எந்த கடையில் விற்கப்பட்டதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே திருடன், அதாவது அந்த திருட்டு பையன் எங்களுக்கு முன்னாடி போய் அந்த எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்கான். அப்படின்னா அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஆடி போக என் மனோஜும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்ல, நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே, நம்ம இந்த 4 சவத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க விசாரணை, நம்மளை மீறி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்காக தான் நான் உங்களை ஒரு நாள் வெயிட் பண்ணவும் சொன்னேன். இப்போது அந்த கடையில் இந்த கவரிங் நகையை வச்சு அதை ஃபோட்டோ மூலமாக அனுப்பி இது எங்கே விற்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச மூலமாக நான் அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே அங்கே யாரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சு சொல்லியிருக்காங்கன்னா தான் இந்த விஷயத்தில் மாட்டக்கூடாதுன்றது ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அப்படிப்பட்டவங்க செஞ்சவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்ல, இது மனோஜுக்கு அதிர்ந்து போய் பார்க்க இது விஜயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, இது எல்லாமே உண்மைதானான்னு சொல்ல, உண்மைதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்றாங்க இல்லையா, அது திருட்டு கடை. திருட்டு நகையெல்லாம் கொண்டு விற்கிற கடை தான் அது. அவங்க கம்மி ரேட்டு சொல்லி அதிக நகைகளை அதிக லாபத்துக்கு எடுத்துக்கிட்டு கம்மியான பணத்தை கொடுத்து ஏமாத்துறவனுங்க. அவனுங்க மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட கடையில் தான் இந்த நகையும் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜ் அதண்டு போகிறாங்க. அப்படின்னா என்னை ஏமாத்திட்டானுங்களா அவனுங்க நினச்சி ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல எங்கள் மனோஜ் முகத்தில் ஈ ஆடுது. இங்கே விஜயா பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் சொல்கிறாங்க எங்கள் முத்துக்கிட்ட, இங்கே பாருப்பா முத்து, நான் உங்களை ஒரு நாளைக்கு வெயிட் பண்ண சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இங்கே அந்த கடையை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வளையல் நகைன்னு எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டு தானே போனீங்க. அந்த நகையை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், எந்த கடைன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் உங்களை இங்கே தேடி வந்தோம். ஆனால் அதுக்கு இடையிலேயே இந்த மாதிரியா ஏதோ ஒருத்தவங்க செயல்பட்டு தான் அங்கே வீடியோவை டெலிட் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த கடையை ஃபாலோ பண்ண சொல்லி சில ஆட்களை நிறுத்தி வச்சேன். அப்போ தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் அந்த கடைக்கு போகிறத எங்கள் ஆட்கள் கவனித்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்ட அந்த கடைக்கு மனோஜ் போடுறது தெளிவா அந்த ஃபோட்டோவில் தெரியுது. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. நீ எதுக்குடா அங்கே போனேன்னு சொல்லி எங்கள் மனோஜ்ட்டு கேட்குறாங்க முத்து. அதே இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு நகை எடுக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு நகையா, எந்த ஃப்ரெண்டுக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. அதே இல்லை, என் கூட பார்க்கில் ஒருத்தர் இருந்தாருல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு தானே சொல்ல, ஏன் அவனுக்கு என்ன, அவனுக்கு நகை எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அவர் நகை எடுக்கிறதுக்காகலாம் போகலை. ஏற்கனவே அங்கே அவர் கொண்டு போய் விற்ற அந்த நகையோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறதுக்காக தான் போனார். அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் தான் புத்திசாலித்தனமாக செயல்படுறோம்னு நினச்சி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் எங்கள் ஆளுங்க கண்ணுலேருந்து இவரால் சிக்க முடியுமா என்ன, ஆனால் நல்ல விஷமாக மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல, இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு ஆள் தான் இந்த நகையை திருடியிருக்காங்க. நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த படி நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. திருடனுக்கு தக்க தண்டனை கிடைச்சி தானே ஆகணும், அதுக்கு உடனே இருந்தது யாரோ அவங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும்னு இங்கே போலீஸ் சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவும் மீனாவும் பயங்கர கோவத்தோட எங்கள் விஜயாவையும் மனோஜையும் பார்க்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மீனாவையும் என்னையோ எவ்வளோ அசிங்கப்படுத்தி என்ன ஒரு கேவலமாக பேசுனீங்க, இந்த நகையெல்லாம் அவள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்து இருக்கான்னு. ஆனால் இப்போ இந்த நகையை இவளுக்கே தெரியாமல் எடுத்து திருடி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தண்டனை கிடைச்சி தானே ஆகணும், என்னப்பா சொல்கிறீங்கன்னு எங்கள் அண்ணாமலையும் கேட்குறாங்க. நீ சொல்கிறது சரிதானே முத்து, தண்டனைனா அது எல்லாருக்கும் பொதுவானது தானே, நம்ம கொடுக்கறத விட அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் மூலமாவது இவங்க திருந்துறாங்களா இல்லையான்னு பார்ப்போன்னு எங்கள் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ரோஹிணி ஆடி போய் நின்றுட்டு இருக்க, என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல, என்னை வேற என்னமா சொல்கிறேன், இதுக்கப்புறமா இவ திருந்துவான்னு நான் காத்திருக்கிறத விட இப்படி ஒரு விஷயத்த பண்ணியாவது இவ திருந்துறாரா இல்லையான்னு பார்க்கலாம், போலீஸ் அவங்களை கூட்டிகிட்டு போகட்டும்னு சொல்ல, இங்கே விஜயாவையும் அதே நேரம் மனோஜையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் முத்துவுக்கு மனசு தான் கேட்கவே மாட்டுது. இங்கே ரோஹிணி, என்ன அங்கிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்டியையும் மனோஜையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து அப்பா என்னதான் இருந்தாலும் இப்போ குற்றவாளி யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்க அண்ணாமலை கடைசியில் சொல்கிறாங்க, இங்கே இனிமேலாவது நான் சொல்கிற பேச்சை கேளுங்க, அவங்க ஒரு நாளாவது அங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புத்தி வரும், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் யாரை கேட்காம இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வரும்னு அதிரடியான ஒரு முடிவையும் கொடுக்குறாங்க அண்ணாமலை.